ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் எலுமிச்சை பழம் வச்சு எப்படி ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் நான் சொல்கிற அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழம் வச்சு ஊறுகாய் செய்கிறதுக்காக 15 எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கோங்க, ஈரம் எதுவுமே இல்லாமல். அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துக்கோங்க. சில்வர்லேயோ வேறு எதுவும் பாத்திரத்தில் சேர்த்துறாதீங்க, பாத்திரம் ஓட்ட விழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்துக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்போதுமே உப்பு அதிகமாக சேர்த்தா தான் இந்த ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 10 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் 3 நாள் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ஊறுகாய்க்காக ஒரு பொடி பண்ணிக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாத்திரத்தோட சூட்டிலே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாப்பொடி போட்டு கலந்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடயே பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த பாத்திரத்தோட சூட்டிலே நீங்கள் நல்லா கலந்து கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த ஊறுகாயை நீங்கள் தாளித்து விட்டதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறணும். அப்படி நீங்கள் அடுப்பில் வச்சுட்டே சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எலுமிச்சை பழம் கசப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஊறுகாய் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த ஊறுகாயில் 1/2 கிளாஸ் அளவுக்கு சூடு பண்ண தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாயில் சேர்த்துக்கோங்க. அப்போ ஊறுகாய் கெடாது. பச்சை தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஊறுகாய் உடனே கெட்டு போயிடும். அதனால தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 பழத்துலேயே எவ்வளோ ஊறுகாய் வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த ஊறுகாயோட உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாயை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சை பழ ஊறுகாய் அவ்வளோ ஈஸியாக கெட்டு போகாது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எலுமிச்சை ஊறுகாய் நான் சொன்ன அளவுகளோட ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.